வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம விஜி அதிரடியாக நம்ம ராமச்சந்திரன் வீட்டுக்கு நுழைஞ்சிறாங்க. அதிகாரிகளை கூட்டிட்டு வராங்க. இந்த பாருங்க, இந்த வீடு என் பேரில் இருக்குது. இந்த வீட்டை விட்டு ராமச்சந்திரன் ஃபேமிலி வெளியே போனோம். மாமா எனக்கு இந்த வீடை எழுதி தந்துட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இது எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்க நபர்களுக்கெல்லாம் சாக்கா இருக்குது. அதே நேரத்தில் கார்த்தியெல்லாம் கடையிலையும் இப்படி தான் இவ பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க. இல்லை, இவங்களுக்கு எழுதி கொடுக்கல, எங்கள் அப்பாவை ஏமாற்றி இவ வச்சிருக்கா அப்படின்னு அந்த பத்திரத்தை வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் இல்லை அப்படின்னு அந்த அதிகாரிகளும் நம்ம விஜய் பக்கம் தான் நியாயம் இருக்கிறது மாதிரி பேசுகிறாங்க. இப்போ எல்லாரும் வீட்டை விட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே போங்க. இப்போ கடையும் வீடும் என் பேரில் தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விஜய் குடிமைப்பிடியை வச்சு ஆட்ட தொடங்கிட்டாங்க. இது பேரெடியாட்டு நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு விழுது. நம்ம ராமச்சந்திரன் ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன இவ அந்த விஜய் இந்த பித்தலாட்டத்தை தடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம விஜயை ஒரு சரியான ஆப்பு வைக்கிற மாதிரி வீரா பண்ணுறாங்க. இவ போலி பத்திரம் தான் போட்டிருக்கா. இது எங்கள் மாமாய்க்கு தெரியாமலே இவ போலியா இந்த வீட்டையும் கடையையும் எழுதின மாதிரி காட்டியிருக்கா அப்படின்னு அதிகாரிகள்கிட்ட நிரூபிக்கிறாங்க. நிரூபித்து நம்ம விஜயையும் அவங்க அம்மாவையும் போலீஸ் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்துக்குள்ள ஒரு பேரிடியை கொண்டு போடுறது மாதிரி நம்ம விஜய் கடைக்கு போன நம்ம ராமச்சந்திரன் எல்லாம் கடையில் அதிகாரிகளை கூட்டிகிட்டு இந்த கடை வேற ஆளுக்கு பேரில் இருக்குது. இப்போ இந்த கடையை விட்டு காலி பண்ணணும். இப்போ சீலை வச்சுருவோம் அந்த கடைக்கு அப்படின்னு மூட்டை முடிச்சிங்களா பழக்கிட்டு நீங்கள் கிளம்ப வேண்டியதான். இது பத்திரம் வேற ஆளுக்கு பேரில் இருக்குது அப்படின்னு அதிகாரிகள் அதிரடியாக சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்தியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, இது எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது, நாங்கள் பல வருஷமாக இந்த கடையில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த குழப்பத்தோடு குழப்பமாக நம்ம விஜய்க்கு நம்ம ராமச்சந்திரன் வீட்டிலையும் அடுத்த கட்ட குழப்பத்தை கொண்டு வந்துடுறாங்க. அங்கேயும் அதிகாரிகள் இந்த இது வீடு வேற ஆள் பேரில் இருக்குது, நீங்கள் இப்போ காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிரடியான ஒரு கொஸ்டின் மார்க்கை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் விஜய் வராங்க. வேறு யார் பேரில் இல்லை, என் பேரில் தான் இருக்குது. மாமா எனக்கு இந்த வீட்டையும் கடையும் எழுதி தந்துட்டாங்க, இப்போவே இங்கேருந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த ஏழ்ரை இப்படி பெருக்கிட்டே இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த இடத்துல இவ என்னென்ன பிளான் திருட்டு வேலையெல்லாம் பார்த்து வீட்டையும் கடையும் ஆட்டையை போட்டுட்டு போட நிற்கிறா. நான் கனவு கண்டேனே, இந்த ஒரு பெரிய வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்தில் இந்த வீடே மூழ்கிடுது, அந்த டேங்கு உடஞ்சி அந்த நேரத்தில் நாங்கள் காப்பாற்றுங்கன்னு சத்தம் போட்டுட்டு ஓடதான் கனவு கண்டேன். எல்லாம் இந்த விஜயால தான் இப்படியெல்லாம் ஆகும் போல் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வள்ளி அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ராமச்சந்திரனும் இது என்னோட வீடு, என் உழைப்பில் நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இந்த விஜயால வந்திருக்கு அப்படின்னு ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு. காவேரி, நம்ம குடும்பத்தில் ஏன் இப்படி அடுத்தடுத்த பிரச்சனையாக வருது, இதெல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும் காவேரி, நீ தான் நம்ம பசங்களை காப்பாற்றணும். இப்போ இந்த பேரிடியை நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. நாங்கள் அந்த கடையை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த கடையையும் இந்த விஜய் வீட்டையும் அபகரிக்கிறார், நான் சைனே பண்ணலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம வீரா தந்திரமாக யோசிக்கிறாங்க. மாமா, நீங்கள் அழக்கூடாது, இது உங்கள் வீடு உங்கள் கடை, அப்படி இருக்க நேரம் விஜய் எப்படி இதை சொந்தம் கொண்டாட முடியும், அவள் வச்சிருக்கிறது போலி பத்திரம் தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணுமாமா. இவளை எல்லாம் ஓட விட விரட்டுனா தான் இவ சரிப்படுவா, இவளை எப்படி ஆட்டம் காட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு அதிரடி ஆக்ஷனில் நம்ம வீரா கலையிறங்குறாங்க. அந்த விஜய் வச்சிருக்க பத்திரம் போலியானது அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் கையெழுத்தும் அந்த விஜய் வச்சிருந்த பத்திரத்தில் உள்ள கையெழுத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. அது கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. அதனால தான் அந்த அதிகாரிகள் ராமச்சந்திரன் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது இல்லை, எங்கள் மாமா இதில் சைனே போடலை அப்படின்னு வக்கீல் எல்லாம் வச்சு நம்ம வீரா போராடுறாங்க. இது ஏமாத்து பித்தலாட்டம் பண்ணி தான் இந்த விஜய் எங்கள் கடையையும் வீடையும் சொந்தம் கொண்டிடலான்னு
பார்க்குறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. நம்ம ஒரு வழியாக வந்து வக்கீலை பிடிச்சி வந்து நிரூபிச்சுறாங்க நம்ம வீரா. இது வந்து ராமச்சந்திரனுக்கு தான் வந்து சொந்தமானது. விஜி வந்து பொய் பித்தலாட்டம் அப்படின்னு வந்து நிரூபிக்கிறாங்க. போலி பத்திர வழக்கில் நம்ம விஜயையும் விஜயோட அம்மாவையும் உள்ளே தள்ளணும் அப்படின்னு வந்து நம்ம மாரணம் வீராவை வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அதிகாரிகளை வர வைக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களை விடாதீங்க சார், வந்து அடுத்தவங்க நிலத்தையே ஆட்டையை போட்டுட்டு போறணும்னு சொல்லுது எவ்வளோ பெரிய குற்றம். அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போலி பத்திர வழக்கில் நம்ம விஜயையும் விஜய அம்மாவையும் சிக்க வச்சுறாங்க நம்ம மாறனும் வீராவும். நம்ம விஜய் நினைக்கிறாங்க நம்ம என்னென்ன பண்ணி இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற நேரம் எல்லாம் மாறனும் வீராவும் என்னென்ன தந்திரத்தை யூஸ் பண்ணி நம்மளை வந்து கடைசியில் உள்ளே தள்ளிட்டாங்களே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம வள்ளியம்மா வீராவோட கையை பிடிச்சிக்கிட்டு, நீதாம்மா இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, என்னை கடவுள் கணங்காக வந்து எங்கள் அண்ணனையும் எங்கள் இதையும் வந்து காப்பாற்றிட்டானாங்க. இந்த வீடு தான் எங்கள் லட்சியம் கனவு எல்லாமே. ஆனால் இந்த வீடு இந்த விஜய் கைக்கு போகாமல் நீ தான் வந்து காப்பாற்றினா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. வள்ளியம்மா இது நம்ம வீடு, நான் வந்து எப்படி அந்த விஜய்க்கு கைக்கு கொண்டு போக விடுவேன், நீங்கள் வந்து ஆசையாக வந்து வாழ்ந்த வீடில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ராமச்சந்திரன் நம்ம வீராவை பார்த்து, வீரா நான் உண்மையாட்டே சொல்லுறேன், இந்த விஜய் மாதிரிப்பட்டவங்களுக்கெல்லாம் இறக்கமே காட்டக்கூடாது, இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம வீராவுக்கு தலையை வந்து வருடி விட்டு, நீ வந்து எங்கள் வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு வந்து நம்ம ராமச்சந்திரன் வாயாலே வந்து சொல்ல வச்சுட்டாங்கங்க வீரா.